ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல். நான் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகுலாஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி, கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடக்கூடிய விழாவை பத்தி பார்க்க போறோம். கிருஷ்ணர் ஜெயந்தி, கோகுலாஷ்டமி அப்படின்னு இரண்டு விதமாக கிருஷ்ணனுடைய பிறப்பை கொண்டாடுறோம். அப்படின்னா அது ஏன்? ஆவணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியை தான் நம்ம கோகுலாஷ்டமின்னு சொல்றோம். சிவன் சம்பந்தமான வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய சைவர்கள் கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறாங்க. கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே தேய்பிறை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய நாள கிருஷ்ணர் ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். வைணவர்கள் கொண்டாடுறாங்க. திதியை அடிப்படையாக கொண்டு சைவ வைணவ பக்தர்கள் பிரித்து கொண்டாடுவதாக கூறப்பட்டா கூட புராண கதையின்படி என்ன தகவல் அப்படின்னா, கோகுலாஷ்டமி கோகுலத்துல பிறந்த கண்ணன் அஷ்டமி தீதியில பிறந்ததுனால கோகுலாஷ்டமின்னு சொல்றோம். இந்தியாவில உத்தரப்பிரதேச மாநிலத்துல மதுரா நகரத்துல மதுராவை ஆண்ட கம்சனினுடைய அரண்மனையின் சிறைச்சாலையில பிறந்தவர் தான். யாருக்கு? வசுதேவருக்கும் தேவகிக்கும். ஆவணி மாதத்துல தேய்பிரையினுடைய 8ஆம் நிலை, அதாவது அஷ்டமி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறந்தது அப்படிங்கிறது பாகவத புராணத்துல கூறப்பட்டிருக்கு. சிறைச்சாலையில இவ்வண்ணம் கிருஷ்ணர் பிறந்த தினத்தை கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுறோம். சிறைச்சாலைங்கிற கொடிய இடத்துல கிருஷ்ணர் பிறந்திருந்தாலும் அவருடைய பிறப்பு ஒரு இறையினுடைய தோன்றுதல். அந்த கன்னடத்துல உலகில் உள்ள எல்லா கோயில்களும் அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். கிருஷ்ணர் ஜெயந்தி இதே சமயத்துல கம்சனிடமிருந்து கிருஷ்ணரை காப்பதற்காக கிருஷ்ணர் பிறந்த இரவுல வசுதேவர் யமுனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்துல வாழ்ந்த யாதவ குலத்தினர் அப்படின்னு சொல்லக்கூடிய நந்தகோபர், யசோதை அப்படிங்கிற தம்பதியருக்கு கிருஷ்ணரை ஒப்படைக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட அன்று இரவே சிறைச்சாலையில் தோன்றிய கிருஷ்ணரை சிறைச்சாலையிலிருந்து உடனே தூக்கி சென்று பிருந்தாவனத்துல சேர்த்தார் அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் பிறந்தது கொடிய சிறையினாலும் அடுத்த கணமே சிறையிலிருந்து விடுபட்டுட்டார், பிருந்தாவனத்துல ஒப்படைக்கப்பட்டார். பிருந்தாவன மக்கள் கிருஷ்ணரை பிருந்தாவனத்தை ஆள பிறந்த அரசன் அப்படின்ற விதத்திலேயே பாவித்து அவருடைய கிருஷ்ணனுடைய பிறப்பை கொண்டாடிய தினம் தான் கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம். அதாவது முதல்ல இந்த அஷ்டமி நவமி திதி எடுத்துக்கிறோம்னா, திதிகள்ல அஷ்டமி நவமி திதியில நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம். இன்னைக்கு அஷ்டமி செய்யக்கூடாது, நவமி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டமி நவமின்னு அதாவது 8வது நாள் 9வது நாள். அஷ்டனா 8, நவனா 9. அந்த அஷ்டமி நவமியில நம்ம எதையும் செய்ய மாட்டோம். அப்ப அந்த திதிகள் ரொம்ப வருத்தப்பட்டு எங்களை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட முறையிடும் பொழுது அப்ப என்ன சொன்னார்னா, இறைவன் நானே உங்களை சிறப்பிக்கிறதுக்காக உங்களுடைய திதியில நாங்க அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அதாவது ராம நவமி, ராமன் பிறந்தது ராம நவமின்னு சொல்றோம். நவமியில ராமரும் அஷ்டமியில கிருஷ்ணரும், கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரும் தோன்றி அந்த திதிகளை சிறப்பித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த அஷ்டமி நவமி திதியில எதுவுமே பண்ணாதவங்க இந்த ராம நவமி, இந்த கிருஷ்ண அஷ்டமி இந்த தினத்துல கோலாகலமா ஊரெங்கும் நாடெங்கும் எல்லா இடங்களையும் கோயில்கள்ல வீடுகள்ல கால்லாம் போட்டு கிருஷ்ணரை வரவேற்கிறதும் ராமருக்கு பூஜை செய்து விரதம் இருந்து ராமநவமியில ராமரை கொண்டாடுறதும் நடந்துட்டு இருக்கு. அந்த திதியை கொண்டாடுறதுக்காக இருவரும், அதாவது பெருமாள் இருவராக அவதரித்தார், ராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ராமன் பிறந்தது நவமி, கிருஷ்ணன் பிறந்தது அஷ்டமி. ராமன் பிறந்தது அரண்மனை, கிருஷ்ணன் பிறந்தது சிறைச்சாலை. மனிதனாக வாழ்ந்து காட்டியவன் ராமன், மாயாஜாலம் புரிந்து காட்டியவன் கிருஷ்ணன். சூரிய குலத்துல தோன்றினவர் ராமன், சந்திர குலத்துல தோன்றினவர் கிருஷ்ணன். வாழ்ந்து காட்டியவர் ராமன், வழியை காட்டியவர் கிருஷ்ணன். இந்த மாதிரி ராமரும் கிருஷ்ணரும் ராமாவதாரம், கிருஷ்ண அவதாரம் எடுத்து நம்மளெல்லாம் நன்னெறிப்படுத்துறதுக்காக அவதாரங்களாக தோன்றி பல லீலைகளை புரிந்திருக்காங்க. ராமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல சிறந்த அரசாட்சி எப்படி செய்யணும்னு ஒரு அரசனாகவும், சகோதரனா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணமாகவும், மகன் அப்படின்னா எப்படி இருக்கணும், தந்தை சொல் மீறாம இருக்கணும், தாய் சொல் மீறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாகவும், பொறுமைக்கு உதாரணமாகவும், ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற நெறியில வாழணும் அப்படின்ற நன்னெறிக்கு எடுத்துக்காட்டாகவும் இப்படிலாம் வாழ்ந்து காட்டினவர் தான் ராமன். கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டோம்னா பல லீலைகளை புரிந்து சிறு குழந்தை வயது முதல் அனைத்து லீலைகளையும் புரிந்து கோபியர்களை மகிழ்வித்து மகிழ்ந்தார். அவர் கோபியர்களோடு ஆடி பாடி மகிழ்ந்து
அவரும் மகிழ்ந்தார். யாதவ குலத்துல தோன்றி, அதாவது எந்த ஒரு வேறுபாடும் இல்ல, உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ன்ற வேறுபாடு இல்லைன்றதை உணர்த்துறதுக்காக யாதவ குலத்துல பிறந்து அந்த குலத்துக்கே பெருமை சேர்த்தவர் கிருஷ்ணர். பகவத்கீதைன்ற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அர்ஜுனனுக்கு சொல்றது மூலமா நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார். அதாவது இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி, இந்த கிருஷ்ண அஷ்டமி, இந்த கோகுலாஷ்டமி தினத்துல நாம ஒரு உறுதி எடுத்துக்கலாம். பகவத்கீதை ஸ்லோகன் படிக்கிறது, பகவத்கீதையோட பொருள் தெரிஞ்சுக்கிறது, அவருடைய பாடல்களை பாடுறது, இல்ல நாமம் ஜபிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உறுதி எடுத்துக்கலாம் இந்த தினத்துல. இதை நாங்க தொடர்ந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஆன்மீக வழியில நம்மளை எடுத்துட்டு போய் இறைவன் அடி சேர்க்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தேவகிக்கு சிறையில 8வது குழந்தையா தோன்றினார். நள்ளிரவில் பிறந்த குழந்தை மகாவிஷ்ணுவின் அம்சமாக இருந்தது. அந்த நேரத்தில் உலகெங்கும் ஒரே வெள்ளம் பரவியது. நட்சத்திரங்கள்லாம் பிரகாசமாக இருந்தன. பூமி எங்கும் சுபிட்சமாக இருந்தது. ஆறுகள் சலசலத்து ஓடின. பூமி எங்கும் அமைதியாக திகழ்ந்தது. அதர்மத்தை அழிக்கப் போகும் அவதாரம் நிகழ்ந்து விட்டது அப்படின்னு பூமியே உணரும் வண்ணம் அது இருந்ததாக சொல்லப்படுது. கம்சனனுடைய கையில் கண்ணன் சிக்காமல் இருக்கணும்ன்றதுக்காக மழை பெய்து தண்ணீர் பெருக்கெடுத்து அந்த நடு நிசியில் இரவோடு இரவாக நந்தகோபரின் வீட்டுக்கு குழந்தையை கொண்டு சென்றார் வசுதேவர். யசோதாவிற்கு பிறந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு தனது குழந்தையை மாற்றி வைத்து விட்டார். ஆயர்பாடி மாளிகையில் கண்ணன் தனது அண்ணன் பலராமனுடன் ஆடி பாடி வளர்ந்தார். பசுக்களையும் ஆடு மாடுகளையும் மேய்த்து கொண்டு கோபியர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார். இவ்வாறாக அனைவரும் மகிழ்வித்து மகிழ்ந்தார் நம் கிருஷ்ணர். அனைவரும் கிருஷ்ண ஜெயந்திக்கு அழகாக கிருஷ்ணரின் பாதங்களை இட்டு அவரை அன்போடு வரவேற்று இல்லங்களிலும் நமது உள்ளங்களிலும் அவரை ஆற தழுவி நம் வீட்டினை சுத்தம் செய்து வாசலில் மாவிலை தோரணம் கட்டி அரிசி மாவால் கோலமிட்டு காவியிட்டு அவருடைய அழகிய பாதங்களை அவரை வீட்டிற்குள் வரவேற்கும் விதமாக பூஜை அறை வரை வரைந்து அவருடைய படங்களுக்கு விக்கிரகங்களுக்கு அழகாக அணிகலன்களால் பூக்களால் அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்ய முடிந்தால் அபிஷேகம் செய்து பழங்கள், பால், தயிர், வெண்ணெய், அப்பம், வடை, குழந்தைகளுக்கே பிடித்த பக்ஷணங்கள் சீடை, முறுக்கு, அவல் போன்ற பதார்த்தங்களை எல்லாம் செய்து அவருக்கு நைவேத்தியம் செய்து தூப தீப ஆராதனை காட்டி பஜனை செய்து அவர் நாமாவை வாயார பாடி மனதார அவரை நம் இல்லத்திற்கு வரவேற்போம், அவரது அருளை முழுமையாக பெறுவோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா.